நம்ப முடியாத ஒரு மாலை நேரம். கடவுள் வந்தார் என்னை பார்க்க. மூட்டு வலி சரியாகிறதே இல்லை. இங்கிலீஷ் வைத்தியம் லாய்க்கில்லைன்னு சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஆக்குப்ரெஷர் எல்லாம் பார்த்தாச்சு. அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. கண்ணும் மங்கலாயிட்டே வருது. ஆப்ரேஷன் பண்ண கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கோ இல்லை சேவை மையத்துக்கு தான் போனோம். கடவுள் அலுப்போடு சொன்னார். அப்பொழுது என்னுடைய சித்தி அங்கே வந்தா. உனக்கு இப்போ மூட்டு வலி தேவையில்லையாமணி? கோலார்பட்டி ஆஸ்பத்திரிக்கு போறியா? சித்தியிடம் குசலம் விசாரித்தார் கடவுள். சித்திக்கு அவரை இன்னார் என்று தெரியாது. என்னை சந்திக்க வந்த இலக்கிய நண்பர், சக ஓவியர் என்று கருதியிருப்பாள். அவளுக்கு மூட்டு வலி இருக்கிறது. கடவுளும் என் சித்தியும் உற்சாகமாக பேசிக்கொண்டார்கள். அவர்தான் கடவுள் என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்று சித்தியிடம் சொன்னால் நம்ப மாட்டாள். ஏனெனில் நான் ஒரு நாத்திகன். பக்தியற்ற ஒருவனுக்கு கடவுள் எப்படி தரிசனம் தருவார் என்று வாதிடுவாள் சித்தி. அது கூட பரவாயில்ல, மூட்டு வலி, பணமில்லை, இலவச கண்ணறுவை சிகிச்சை தேவை அப்படிலாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வயோதிக மனிதரை கடவுள் என்று பக்தர் உலகம் எப்படி ஒத்துக்கொள்ளும்? சித்திக்கு கொஞ்சம் காது மந்தம். அவளிடம் தம்ஸ்அப் முத்திரை காட்டி தேநீர் போட்டு வர சொன்னேன். கடவுளிடம் உங்களுக்கு சர்க்கரை வேணாம் இல்லைங்களா என்று கேட்டாள். சற்று முன்புதான் அவர் தனக்கு சர்க்கரை நோய் இருப்பதை சொல்லியிருந்தார். எங்கூட்டில் எனக்கு சர்க்கரை போட மாட்டாங்க முனி. வெளியே போகையில் ஆசைக்கு சர்க்கரை போட்டு குடித்தாதான் உண்டு. இதுக்கும் நீ 2 ஸ்பூன் போட ஆவலோடு கேட்டுக்கொண்டார் கடவுள். கடவுளுக்கே வியாதியா?